ஹாய்ங்க. நீங்கள் மொபைல் ஃபோன் வாங்கினா போதும். நீங்கள் சார்ஜ் போட வேண்டிய எந்த விதமான அவசியமும் கிடையாது. நீங்கள் பயன்படுத்துகிற வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். டிஸ்பிளேயில் இல்லைன்னா டெக்னிக்கலாக ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா மட்டும் மாற்றலாம், தூக்கி போடலாம், இல்லைன்னா புதுசு வாங்கலாம். மற்றபடி பேட்ரி தீர்ந்துடுச்சு, அடிக்கடி சார்ஜ் போட வேண்டியிருக்கு, பேட்ரி நிற்க மாட்டேங்குது, பவர் பேங்க் தூக்கிட்டே அலைய வேண்டியிருக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இனிமேல் வரப்போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சீனாவை சேர்ந்த ஒரு கம்பெனி ஒரு பேட்டரியை தயாரிச்சிருக்காங்க. அதுதான் இப்போ இருக்கிற பேட்டரிகளை விட பல மடங்கு அதிகமாக, அதாவது என்னென்னா நம்மளுடைய இப்போ இருக்க பேட்டரிக்கு பார்த்திங்கன்னா 72 மணி நேரம், 106 மணி நேரம் இந்த மாதிரியான டைம் சொல்கிறாங்க. அவ்வளோ நேரம் வரைக்கும் ஸ்டாண்ட் பை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது 50 வருஷம் வரைக்கும் இந்த பேட்டரி சார்ஜ் குறையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சைனாக்காரன் சொல்கிறான், நம்பலாமா நம்ப முடியாதான்னு தெரியல. பட் அவங்க சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் எல்லா பேட்டரிகளும் பார்த்திங்கன்னா அயன் லித்தியம் இதில் தான் தயாரிக்கிறாங்க. எங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் மூலமாக தயாரிக்கிறோம், நியூக்ளியர் அணுசக்தி மூலமாக. அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் இது பல அடுக்கு பாதுகாப்புகளை கொண்டது. அதனால நேரடியாக மனிதர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது ரேடியோ ஆக்டிவ் மூலமாக அந்த மின்சக்தியை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு 50 வருஷம் வரைக்கும் அந்த பேட்டரி வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, பேட்டரி தீர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலமாக மருத்துவ உலகத்தில், வானவியல் ஆராய்ச்சியில், இல்லை சாதாரணமான மனித வாழ்க்கை, இயல்பு மனித வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்களை உருவாக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. இந்த மாதிரி ஃபேஸ் மேக்கர், இந்த மாதிரியான மருத்துவ உபகரணங்களுக்கு அடிக்கடி பேட்டரி மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. வானவியல் ஆராய்ச்சிக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரோன்ஸில் நம்ம அடிக்கடி பேட்டரி மாற்றணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே மாறும். நம்மளுடைய வாழ்க்கையிலே, அடிப்படை வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா கேபிள் ஒயர்கள், சார்ஜர்கள், பவர் பேங்குகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே காலாவதி ஆகிடும். பேட்டரியை ஒரு மொபைலை வாங்கினா போதுமானது, லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு 50 வருஷம் அப்படிங்கும்போது ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுள் காலத்தையே நம்ம ஒரு தடவை வாங்கினா போதும் அப்படின்னு யூஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் உருவாகும். பட் இது என்ன விலைக்கு விற்க போகிறாங்க, ஒரு வேளை கீழே விழுந்துச்சுன்னா அது மூலமான சக்திகள் ஏதாவது பிரச்சனைகள் வருமா, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் பயனாளர்கிட்ட, ஆராய்ச்சியாளர்கிட்ட இருக்குது. பட் அவங்க தெளிவாக அடித்து சொல்கிறாங்க, நாங்கள் பலகட்ட பாதுகாப்பு சோதனைகள் எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி வரும், எப்போ வரப்போகுதுன்னு தெரியல, உடனே வரப்போகிறது கிடையாது. இதற்கான அரசு அனுமதிகள், சர்வதேச அங்கீகாரம், இது எல்லாமே கிடைக்கணும். குறிப்பாக தயாரிச்சிருக்கவர் சைனாக்காரங்க. சைனாக்காரங்கன்னு எனக்கு ரெண்டு விஷயம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா உலகத்தில் இன்றைக்கி பெரும்பான்மையான நாடுகள் சீன உபகரணங்களை மட்டும்தான் பயன்படுத்துது. ஆனால் பயன்படுத்துகிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும், இது வந்து பெரிய அளவில் நமக்கு பயன் கொடுக்க போகிறது கிடையாது, குறுகிய கால அளவில் நல்லா பயன் கொடுத்துட்டு காலாவதி ஆகும் அப்படிங்கிறது தான். அவங்க அந்த மார்க்கெட்டை தான் இது பண்ணுறாங்க. நம்ம இருக்கிறதுலே குவாலிட்டி கம்மியாக தான் கொடுப்போம், ரேட்டும் கம்மியாக கொடுப்போம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. சீனாக்காரர்கிட்ட ஒரு குவாலிட்டியான ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவங்களே யோசிப்பாங்க, ஏன்னா அவங்களுடைய பெரும்பான்மையானது ஏற்றுமதியை நோக்கி தான் இருக்குது. அவங்களுடைய வல்லரசாக மாறக்கு அவங்க ஒரு வருஷத்துக்கு இத்தனை கோடி ரூபாயை நம்ம ஏற்றுமதி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு லைஃப் லாங் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா மற்ற எல்லா ப்ராடக்ட்டுக்குமே அடி வாங்கும் அப்படிங்கிற பயம் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்டை வெளியில் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்களாங்கிறது தெரியல. இது ஒரு பார்வை. இன்னொரு பார்வை என்னென்னு கேட்டிங்கன்னா, சீனா தான் அறிவியலில் நம்பர் 1 இருக்கும் அப்படின்னு ரஷ்யா கூட, அமெரிக்கா கூட, இந்தியா கூட போட்டி போட்டுக்கிட்டே இருக்குது. அந்த சமயத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வெளியில் வந்துருச்சு அப்படிங்கும்போது மற்ற நாடுகள் போட்டி போட்டு தயாராகும். அவனே தயார் பண்ணும்போது நம்மளால் தயார் பண்ண முடியாதா அப்படிங்கிறது எல்லா நாடுகளுக்குள்ளேயும் வரும். நாம் தான் ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கணும், அதுக்கான காப்பிரைட் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பேட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பண்ணி எல்லா பர்மிட்டும் வாங்கி தான் நம்பர் 1 அப்படின்னு பர்மிட் வாங்க போதான்னு தெரியல. எது நடந்தாலும் மனித குலத்துக்கு ஆபத்து இல்லாமல், மற்ற உயிரினங்களுக்கு ஆபத்து இல்லாமல் ஒரு அறிவியல் முன்னேற்றத்தை கண்டோமானால் மகிழ்ச்சியே. நன்றிங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.